பாட்டா கேட்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பட்டாம்பூச்சி நாட்டா படிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களையும் குரலாலே நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை. இது யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில கவிதை வன இரும்பு பூக்கள் நூலின் ஆசிரியர் கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் மிக அழகான சிந்தனையோடு வருகிறார். வாங்க கேட்டு ரசிக்கலாம். அன்பு பட்டாம்பூச்சி FM உறவுகளே வணக்கம். நான் மஞ்சுளா பாரதி கணேசன், மதுரையிலிருந்து. என்னோட சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நிகழ்ச்சியில உங்களோட பகிர்ந்துக்க போறேன். சமீபத்துல அத்தை ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. அந்த இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக சென்னைக்கு போயிருந்தேன். அத்தைக்கு 5 பொண்ணுங்க. 4வது பொண்ணு வீட்டுலதான் அத்தை கடைசி 2 வருஷமா இருந்தாங்க. அத்தை 50 பவுன் நகையும் கொஞ்சம் பணமும் வச்சிருந்தாங்க. இந்த 4வது பொண்ணு அத்தைக்கு உடல்நிலை சரியில்லாத விஷயத்த மத்த பொண்ணுங்க கிட்ட சொல்லல, இறந்த பிறகுதான் சொன்னாங்கிறதுனால அந்த பொண்ணு மேல எல்லாருமே கோபமா இருந்தாங்க. அவ கூட அன்னைக்கு பேச கூட இல்ல. அத்தை கிட்ட உள்ள நகைகளையும் பணத்தையும் சமமா பிரிச்சு தர சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அந்த சின்ன கூட்டத்துல கொஞ்சம் பெரிய தலை நாம தான். அதனால அவங்களோட கோரிக்கைக்கு நான் ஒத்துக்கிட்டேன். கொஞ்சம் தர்ம சங்கடமா இருந்தாலும் கூட. இறுதி சடங்குகள் நடந்துகிட்டு இருந்த போதும் அந்த 4வது பொண்ணு கூட மத்த பொண்ணுங்க பேசவே இல்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த 4வது பொண்ணு எப்போதும் தொப்பி அணிஞ்சிருந்ததுனால எனக்கு அவ மேல ஒரு சந்தேகம். பக்கத்துல போய் எதுக்காகமா இப்போதும் தொப்பி அணிஞ்சிருக்கன்னு கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னா தனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கதாகவும் அதுக்கு கீமோதெரபி சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கதாகவும் இதையெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம், அதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மாவுக்கு உடம்பு முடியாதப்ப கூட நான் யாருக்கிட்டையும் சொல்லல, ஆனா அம்மா இப்படி இறந்து போவாங்கன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி அழுதா. நான் மத்தவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லவும் அத்தனை பேரும் துடிச்சு போயிட்டாங்க. அம்மா இறந்த துக்கத்தை விட அவங்க சகோதரி இந்த நோயில அவதிப்படுறது அவங்களால தாங்க முடியாததா இருந்துச்சு. ஏற்கனவே பிரெயின் டியூமருக்கு சிகிச்சை எடுத்திருக்கு அந்த பொண்ணு. அதோட இல்லாம 2 முறை இதய ஆபரேஷன் வேற பண்ணிருக்கு. இறுதி சடங்குகள்லாம் முடிஞ்சு அத்தைய நல்லபடியா வழி அனுப்பி வச்ச பிறகு நகையை பத்தி பேச ஆரம்பிச்சேன். நகைகளை சமமா பிரிக்க வேண்டாம், 2 வருஷமா வச்சு பார்த்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூடுதலா கொடுப்போம் அப்படின்னு பேசினேன். ஆனா மத்த பொண்ணுங்க எல்லாருமே தனக்கு எந்த நகையோ பணமோ எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் அந்த பொண்ணே வச்சுக்கட்டும், உடம்பு முடியாம வேற இருக்கா, 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு பயன்படும், நாங்க எல்லாரும் சொந்த வீட்டுல இருக்கோம், அவளுக்கு சொந்த வீடு இல்ல, அதுக்காக கூட பயன்படுத்திக்கட்டும், அதை பத்தி நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கண்கலங்க வச்சுட்டாங்க. 1 பவுன் தங்கம் 1 லட்சம் என்னங்க, 1 கோடி ரூபாய்க்கு வித்தா கூட இந்த மாதிரி அன்பான உள்ளங்கள் முன்னாடி அதெல்லாம் வெறும் தூசி தான் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையை சார்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.